புரியுதுங்களா? வீக்கெண்டுல வராரு, வீக் டேஸ்ல வராரு அப்படின்றதுல சாயந்தரம் 6 மணி ஒரு மிகப்பெரிய விளைவுரமா இருக்கு. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத மெஷர் பண்ண. மற்றபடி இந்த விமர்சனங்கள்லாம் முழுக்க முழுக்க ஒரு 4 ஆண்டு காலம் அரசியல் பண்ணாம 4 ஆண்டுக்கு இறுதியில தான் அவங்க ஒரு 4 பொதுக்கூட்டம் பேசுவாங்க. அது வரைக்கும் அவங்க கொடைக்கானல தான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பல அரசியல் முடிவுகளை அவங்க பிரச்சாரம் இருக்கு. இதுதான் முக்கியம். அந்த பிரச்சாரம் இன்னும் அரசியல் விளைவை ஏற்படுத்தி பொழுதும் சரி, ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. நீங்க யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டதுனால பெரும்பான்மையான இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. இளைஞர்களை இன்னைக்கு அதிகம் கொண்ட கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதனால அது இளைஞர்கள் அதிகமாக திரண்டிருப்பது சீமான் அவருடைய கட்சிக்கு ஒரு சிறிய சேதத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இளைஞர்கள் பலம் பெருசா இல்ல. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல தேமுதிக உழைப்பாட்டோடு விஜய் வரையிட்டிருக்கிறார். ஆக முதல் கட்ட பிரச்சாரத்தினுடைய தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளிலேயே விஜய் ஒரு சில வழக்குகளை காவல்துறையினர் மூலமாக சந்திக்க கூடிய 4 முதல் திட்டமா இருக்கலாம்,